காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். அப்போ டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்லேயே நமக்கு இருக்குது. டைமையும் டிஸ்டன்ஸையும் நம்ம ரிலேட் பண்ணுறோம். அப்போ டைம் டிஸ்டன்ஸ் அப்படிங்க வரும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக யார் உள்ளே வந்துடும் அப்படின்னா ஸ்பீட் அப்படிங்கிற ஒரு பெராமீட்டர் உள்ளே வந்துடும். அப்போ இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் எந்தெந்த மாதிரியான டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா மெயினாக 2 டைப் இருக்குது. ட்ரெயின் வச்சு ஒரு சம் கேட்பாங்க, போட்டை வச்சு சம் கேட்பாங்க. அப்போ ட்ரெயின் அப்படிங்கிறது ஒரு தனி கதை, போட் அப்படிங்கிறது ஒரு தனி கதை. நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்னா ட்ரெயின் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அந்த ட்ரெயின் அப்படிங்கிறதுல நம்ம 2 விதமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். இந்த கணக்கில் டிஸ்டன்ஸை எப்படி எடுக்கணுன்றது தெரியணும், ஸ்பீடை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். அப்போ இந்த டிஸ்டன்ஸ் ஸ்பீடு இது 2யும் எப்படி எடுக்கிறதுன்னு தெரிஞ்சுன்னா அந்த டாப்பிக்கே கவர் ஆகிடும் நமக்கு. இதில் எந்த மாதிரி கணக்கு கேட்டாலும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஒரு பேராமீட்டர் டிஸ்டன்ஸ், இன்னொரு பேராமீட்டர் ஸ்பீட். நான் ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத எப்படி எடுக்கணும்னு சொல்கிறேன். டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இப்போ ட்ரெயின் நமக்கு தெரியும், நம்ம ரயில் ரயில்களெலாம் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா சைடில் எலக்ட்ரிக் போல்லாம் நிறையா இருக்கும். தமிழில் மின் கம்பங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய எலக்ட்ரிக் போல் இருக்கும். நான் ஒரே ஒரு எலக்ட்ரிக் போல் எடுத்துக்கிறேன், ஒரு மின் கம்பத்தை நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மின் கம்பத்தை நான் போகிற ட்ரெயின் கிராஸ் பண்ண போகுது. என்னோடய ட்ரெயின் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இங்கேருந்து வருது. இப்போ என்னோடய ட்ரெயின் இந்த எலக்ட்ரிக் போல் கிராஸ் பண்ணணும். அப்போ எப்போ இந்த ட்ரெயின் எலக்ட்ரிக் போல் கிராஸ் பண்ணும் அப்படின்னா இந்த ட்ரெயின் அப்படியே கிராஸ் ஆகி இந்த இடத்துல வரும்போது தான் இந்த மின் கம்பத்தை கடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்னோடய ட்ரெயின் இங்கேருந்து இங்கே வருது, இந்த இடத்துல வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல இந்த ட்ரெயின் போல கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ எப்போ இந்த போல கிராஸ் பண்ணி முடிக்கும் அப்படின்னு பாருங்க. ட்ரெயின் இப்படி இருக்கு, கிராஸ் பண்ண ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அப்படியே கிராஸ் பண்ணி இங்கே வரும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு, என்னோட எலக்ட்ரிக் போல என்னோட ட்ரெயின் கிராஸ் பண்ணி முடிச்சிருச்சு. கரெக்டா? அப்போ இந்த பாயிண்ட்ல ஸ்டார்ட் ஆச்சு, இந்த பாயிண்ட்ல கிராஸ் பண்ணி முடிஞ்சுது. இப்போ என்னோட ட்ரெயின் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது யாரோட டிஸ்டன்ஸ்? ட்ரெயினோட லென்த்து. புரிஞ்சுதாங்கல்ல? ஒரு ட்ரெயின் எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்ண போது இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது கிராஸ் பண்ணி முடிச்சிடும். அப்போ இந்த இடத்துல என்னோட டிஸ்டன்ஸ் அப்படின்னா யாரோட லென்த்து மட்டும் எடுக்கணும்? ட்ரெயினோட லென்த்தை மட்டும்தான் எடுக்கணும். இதே மாதிரி தான் இன்னும் ஒரு கதை இருக்குது. ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் நின்றுட்டு இருக்க ஒரு மேனை கிராஸ் பண்ண போகுது. நான் போகிற ட்ரெயின் இந்த மேனை கிராஸ் பண்ண போகுது. இப்போ ட்ரெயின் இப்படி வருதுன்னு வைங்களேன். இப்போ நீங்களே சொல்லிடலாம் எப்போ கிராஸ் பண்ண ஆரம்பிக்கும்? ட்ரெயின் இப்படியே வந்து இந்த இடத்துல வரும்போது ஸ்டார்ட் ஆகிடுமா? அப்போ என்னோட ட்ரெயின் பாருங்கள் இங்கேருந்து வந்துச்சு, இந்த இடத்துல வரும்போது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ எப்போ கிராஸ் பண்ணி முடியும் பாருங்கள். இந்த ட்ரெயினை அப்படியே வந்து இங்கே வரும்போது கிராஸ் பண்ணி முடிச்சிடும். அப்போ இந்த கேஸில் நான் டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த ட்ரெயினோட லென்த்தை தான் நான் ட்ராவல் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த 2 கேஸுமே ஒரே கதை தான். அப்போ ஒரு ட்ரெயின் லென்த்து ஒரு எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்ணுது. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ட்ரெயின் லென்த்து மட்டும்தான். அதே ட்ரெயின் தான் ஒரு மேனை கிராஸ் பண்ணுது. இந்த கேஸில் டோட்டல் டிஸ்டன்ஸ் யார் அப்படின்னா ட்ரெயின் லென்த்து மட்டும்தான். இந்த 2 கேஸும் ரொம்ப முக்கியம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு கதை நீங்களே சொல்லிடலாம். ஒரு ட்ரெயின் ஒரு மரத்தை கிராஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன டிஸ்டன்ஸ் வரும்? சேம் தான். யார் வருவா? ட்ரெயின் லென்த்து மட்டும்தான் வரும். பாருங்க இந்த இடத்துல வரும்போது ஸ்டார்ட் ஆயிருமா, அப்படியே கிராஸ் பண்ணும்போது முடிஞ்சிடும். அப்போ இந்த இடத்துல எனக்கு யார் இருக்கா? ட்ரெயின் லென்த்து மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ ஒரு ட்ரெயின் ஒரு மேனை கிராஸ் பண்ணுதும்பா, ஒரு எலக்ட்ரிக் போல கிராஸ் பண்ணுதும்பா, ஒரு ட்ரீ மரத்தை கிராஸ் பண்ணுதும்பா. இந்த எல்லா கேஸ்லையுமே என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது யார் மட்டும்தான்? ட்ரெயின் லென்த்து மட்டும்தான். அப்போ இன்னொரு கேஸில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு பாருங்க, இது பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது அப்படியே நின்றுட்டு தான் இருக்கும், அசையாது. ட்ரெயின் முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணணும். நமக்கு தெரியும் எப்போ கிராஸ் பண்ண ஆரம்பிக்கும்.
ட்ரெயின் அப்படியே வந்து இந்த இடத்துல வரும்போது ஸ்டார்ட் ஆயிருமா? அப்போ இந்த இடத்துல என்னோட ட்ரெயின் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. எப்போ கிராஸ் பண்ணி முடியும் பாருங்களேன், அப்படியே வரும், இங்கே போகும்போது முடியும். அப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டார்ட் ஆச்சு, இந்த ஸ்டேஜில் முடிஞ்சிருச்சு. இந்த கேஸில் என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா பிளாட்ஃபார்மோட லென்த்து ப்ளஸ் ட்ரெயினோட லென்த். அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸையும் நான் என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணாதான் என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இங்கே டோட்டல் டிஸ்டன்ஸுங்கிறது யார் யார் வருவா, பிளாட்ஃபார்ம் லென்த்து ப்ளஸ் ட்ரெயினோட லென்த். இதுக்கு முன்னாடி கேஸ்ல எல்லாம் பார்த்தோம், ஒரு ட்ரெயின் ஒரு மேனு ஒரு போலு இல்லை ஒரு ட்ரீயை கிராஸ் பண்ணுதுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் யார் மட்டும்தான் இருந்தா, ட்ரெயின் லென்த் மட்டும்தான் இருந்தாங்க. இப்போ இந்த கேஸில் பாருங்க, நான் டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு ரெண்டு லென்த்தையுமே ப்ளஸ் பண்ணி ஆகணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுது, இங்கே முடியுது. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸுங்கும் போது இதோட லென்த்து ப்ளஸ் ட்ரெயினோட லென்த் ரெண்டு கேஸையும் நான் ப்ளஸ் பண்ணணும். அப்போ இந்த கேஸ்க்கு மட்டும்தான் இப்படியா அப்படின்னா இது மாதிரி நிறைய இருக்கு நமக்கு. இப்போ என்னோட ட்ரெயின் பாருங்க, ஒரு பாலத்து மேலே போகுது, பிரிட்ஜ் என்ன, ட்ரெயின் பாலத்தில் மேலே போக போகுது. அப்போ ட்ரெயின் இப்படி வந்துட்டு இருக்குமா, எப்போ அந்த பாலத்தை கிராஸ் பண்ண ஆரம்பிக்கும்னா தெரியும், இந்த இடத்துல வரும்போது ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ எப்போ இந்த பாலத்தை கிராஸ் பண்ணி முடிக்கும் பாருங்களேன், அப்படியே வந்து இப்படி வெளியே வரும்போது கிராஸ் பண்ணி முடிக்கும். அப்போ நான் இந்த கேஸில் என்ன பண்ணலாம், என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படின்றதுக்கு பிரிட்ஜோட லென்த்து ப்ளஸ் என்னோட ட்ரெயினோட லென்த் ரெண்டையுமே நான் ப்ளஸ் பண்ணோம். டோட்டல் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு பிரிட்ஜ் லென்த்து ப்ளஸ் ட்ரெயின் லென்த். அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸு ஆட் பண்ணாதான் எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ பிரிட்ஜு பிளாட்ஃபார்ம் இதே மாதிரி வேற என்ன வேணாலும் கொடுத்துட்டே இருப்பான். ஒரு ட்ரெயின் பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு குகைக்குள்ள போகுதுமா, டனல் அப்படின்னு சொல்லுவோமா, ஒரு குகைக்குள்ள ட்ரெயின் போக போகுது. அப்போ ட்ரெயின் முன்னாடி வந்துகிட்டு இருக்கும். அப்போ என்னோட ட்ரெயினை எப்போ டனலை கிராஸ் பண்ண ஆரம்பிக்கும் நம்மளே சொல்லிடலாம், இந்த ட்ரெயின் இந்த இடத்துல வரும்போது ஸ்டார்ட் ஆகிடும். எப்போ இந்த குகையை கிராஸ் பண்ணி முடிக்கும்னு பாருங்களேன், இப்படியே வருது, அப்படி வந்தோடனே கிராஸ் பண்ணி முடிச்சோம். அப்போ இந்த கேஸில் என்னோட டோட்டல் டிஸ்டன்ஸ்னா யார் பாருங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடியுதா. அப்போ என்னோட டனலோட லென்த்து பாருங்க, இந்த டனல் ட்ரெயின் கிடையாது, டனலோட லென்த்து ப்ளஸ் இந்த ட்ரெயினோட லென்த் ரெண்டையும் ஆட் பண்ணாதான் எனக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். முடிஞ்சிச்சா? அப்போ ரெண்டு கான்செப்ட் தான் நம்ம படிச்சிருக்கோம். அது நமக்கு ஒரே ஒரு விஷயம், ரெண்டையுமே படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இந்த கேஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பழைய கேஸை தெளிவாக பார்த்துடணும். அப்போ ஒரு ட்ரெயின், ஒரு மேன், ஒரு போல், ஒரு ட்ரீ, இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணுச்சுன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் யார் மட்டும்தான், ட்ரெயின் லென்த்து மட்டும்தான் வரும். இதை தவிர வேற எந்த கதை கொடுத்தாலும் சரி, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும், ரெண்டு லென்த்தையுமே ப்ளஸ் பண்ணாதான் கிடைக்கும். அப்போ நம்ம இதெல்லாம் படிக்கிறதுக்கு பதிலாக இதை ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாமா? பாருங்க, மேன், போல், ட்ரீ மூணு பேரையும் கிராஸ் பண்ணால் டோட்டல் டிஸ்டன்ஸ்ங்கிறது யார் மட்டும், ட்ரெயின் லென்த்து மட்டும்தான் வருவாங்க. வேற எல்லா கதையிலையுமே டோட்டல் டிஸ்டன்ஸுங்கும் போது நம்ம ரெண்டு டிஸ்டன்ஸையும் என்ன பண்ண வேண்டியிருக்கும், ப்ளஸ் பண்ண வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு இன்னொரு கேஸ் சொல்லுவோம் பார்ப்போம். ஒரு ட்ரெயின் இந்த பக்கம் வருது, ஆப்போசிட்ல இன்னொரு ட்ரெயின் வருது. அப்ப என்னோட ட்ரெயின் இது, நான் இந்த ட்ரெயினை கிராஸ் பண்ணணும். எப்ப நான் கிராஸ் பண்ண ஆரம்பிப்பேன், இந்த ட்ரெயின் இங்கே நான் வரும்போது பாருங்க, ட்ரெயின் இந்த இடத்துல வரும்போது நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ நான் எப்போ கிராஸ் பண்ணி முடிப்பேன், அப்படியே போகிறோம், அப்படியே இங்கே வரும்போது கிராஸ் பண்ணி முடிச்சிடும். அப்போ எனக்கு இந்த கேஸையும் டோட்டல் டிஸ்டன்ஸ் சொல்லிடலாமா, இந்த ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் இந்த ட்ரெயின் லென்த். அப்போ ரெண்டு டிஸ்டன்ஸையும் நான் ப்ளஸ் பண்ணாதான் என்ன கிடைக்கும், டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த கேஸில் பாருங்க, ரெண்டு ட்ரெயின் நமக்கு ஆப்போசிட்ல வந்துச்சா, சேம் டைரக்ஷன்ல வந்தால் என்ன ஆகும், அதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு. சேம் டைரக்ஷன், முன்னாடி ஒரு ட்ரெயின் போகுது, பின்னாடி என்னோட ட்ரெயின் ஸ்பீடாக வருது, ஸ்பீடாக போகுது. அப்போ கண்டிப்பாக அந்த ட்ரெயின் என்ன பண்ணிடும், ஓவர்டேக் பண்ணிடுமா. அப்போ ஸ்பீடாக வந்துகிட்டு இருக்கு, எப்போ ஓவர்டேக் பண்ண ஆரம்பிக்கும், இந்த இடத்துல வரும்போது. எப்போ ஓவர்டேக் பண்ணி முடிக்கும், அப்படியே ட்ராவல் பண்ணி இப்படி வெளியில் வரும்போது. அப்போ இந்த கேஸ்லையும் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு நான் என்ன செய்யணும், ரெண்டு லென்த்தையும் ஆட் பண்ணணும். ட்ரெயின் லென்த் 1 ப்ளஸ் ட்ரெயின் லென்த் 2. அப்போ பாருங்க, நம்ம இந்த எல்லா கேஸையும் படிக்கிறதுக்கு பதிலாக இந்த மூணு கேஸை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மேனு, போலு, ட்ரீ இதை கிராஸ் பண்ணால் டோட்டல் டிஸ்டன்ஸ் யார் மட்டும்தான், ட்ரெயின் லென்த்து மட்டும்தான். மற்றபடி ரெண்டு ரெண்டு கதையாக கொடுப்பான். ஒரு ட்ரெயின் ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது, இல்லை ஒரு குகைக்குள்ளே போகுது, இல்லை ஒரு பாலத்தை கிராஸ் பண்ண போகுது,
இல்லை ஆப்போசிட் டைரக்ஷனில் வர ட்ரெயினை கிராஸ் பண்ணுது, இல்லை சேம் டைரக்ஷனில் வர ட்ரெயினை கிராஸ் பண்ணுது. இந்த எல்லா கதையிலையுமே டோட்டல் டிஸ்டன்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ரெண்டு டிஸ்டன்ஸையும் ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? அவ்வளோதான் கதை. டிஸ்டன்ஸுனா ரெண்டு கேஸ் தான். ஒன்று ட்ரெயின் லென்த்து மட்டும் வரும், இல்லை ட்ரெயின் கூட எவனாவது ஒருத்தன் சேர்ந்து வருவான். ரெண்டையும் ஆட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. இப்போ செகண்ட் பேராமீட்டர் நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஸ்பீட் அப்படிங்கிற பேராமீட்டர் இருக்கா, அதை பற்றி தான் இனிமேல் பார்க்க போகிறோம். நம்ம டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத முடிச்சாச்சு. செகண்ட் கேஸில் ஸ்பீடு எப்படி எடுக்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சரி, அவனையே ரொம்ப ஈஸியானதான். ஒரு ட்ரெயின் இந்த பக்கம் போயிட்டுருக்கு. இந்த ட்ரெயினோட ஸ்பீடு 30 km/h. அப்போ ஸ்பீடு அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் அதோட யூனிட் உள்ளே வந்துடும். என்ன யூனிட்? km/h. ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகிறோமோ அதுதான் ஸ்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஓகே, இந்த ட்ரெயினோட ஸ்பீடு 30 km/h இந்த டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. இதுக்கு ஆப்போசிட் வேணாம், சேம் டைரக்ஷன். முன்னாடி இன்னொரு ட்ரெயின் போகுது. இந்த ட்ரெயினோட ஸ்பீடும் 30ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்பீடும் 30 ட்ரெயின், இந்த ட்ரெயினோட ஸ்பீடும் 30. அப்போ இந்த ட்ரெயினை ஓவர்டேக் பண்ணுமா பண்ணாதா? இந்த ட்ரெயினை என்ன பண்ணுமா? ஓவர்டேக் பண்ணுமா? பண்ணாது. ஏன் அப்படின்னா ரெண்டு ஸ்பீடுமே எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்போ இந்த கேப் அப்படிங்கிறது கடைசி வரையும் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த ட்ரெயினோட ஸ்பீடு 50ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பா இந்த ட்ரெயின் என்ன பண்ணும்? ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருமா? எதனால ஓவர்டேக் பண்ணுது பாருங்க. இதோட ஸ்பீடு 30, இதோட ஸ்பீடு 50. அப்போ எவ்வளோ ஸ்பீடு எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு? 20 ஸ்பீடு எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. அப்போ இந்த 20 ஸ்பீடு எக்ஸ்ட்ரா போறதுனால மட்டும்தான் இந்த ட்ரெயின் என்ன பண்ணும்? ஓவர்டேக் பண்ணிடும். ஆனால் 20 ஸ்பீடு. அப்போ நம்மளே பாருங்க, நம்மளை அறியாம இந்த ரெண்டை என்ன பண்ணி வச்சிருக்கோம்? மைனஸ் பண்ணி வச்சிருக்கோமா? அப்போ பாருங்க, ரெண்டு ட்ரெயினோட டைரக்ஷன் என்னது? சேம் டைரக்ஷனா? அப்போ எனக்கு 20 வரணும் அப்படின்னா நான் ரெண்டு ட்ரெயின் ஸ்பீடு என்ன செஞ்சிருக்கேன்? மைனஸ் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், சேம் டைரக்ஷன். அப்படின்னா ஸ்பீடு என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணிடணும். ஏன்னா மைனஸ் பண்ணாதான் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? இங்கே 20 கிடைக்கும். இந்த 20 எங்கேருந்து வந்துச்சு? இதை விட இது எக்ஸ்ட்ரா போகிற ஸ்பீடு. இந்த 20 ஸ்பீடுனால மட்டும்தான் இந்த ட்ரெயின் என்ன பண்ணும்? ஓவர்டேக் பண்ணி போயிடும். அப்போ சேம் டைரக்ஷனாக நம்ம ஸ்பீடை என்ன பண்ணி வச்சுருக்கோம்? மைனஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அடுத்த இன்னொரு கேஸ் நம்மளே சொல்லிடலாமா? ஆப்போசிட் டைரக்ஷனில் வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இது நோட் பண்ணி முக்கியமானதுன்னா, சேம் டைரக்ஷனா ஸ்பீடு என்ன பண்ணிடணும்? மைனஸ். இப்போ ஒரு ட்ரெயின் இந்த பக்கம் வருது, இன்னொரு ட்ரெயின் இந்த பக்கம் வருது. இப்போ இந்த ட்ரெயினோட ஸ்பீடு 30 தான், இந்த ட்ரெயினோட ஸ்பீடும் 30ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு இடத்துல பாருங்க, ரெண்டு ட்ரெயின் ஸ்பீடு ஈக்குவலா ஒன்று கிராஸ் பண்ணுமா பண்ணாது? கண்டிப்பாக என்ன பண்ணும்? கிராஸ் பண்ணும். அப்போ ஸ்பீடு ஈக்குவலாக இருந்தாலும் சரி, வேற என்ன வேணாலும் இருக்கலாம். ஏன்னா என்ன டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கு. அப்போ கண்டிப்பாக ரெண்டு ட்ரெயினும் கிராஸ் பண்ணிடும். எதனால கிராஸ் பண்ணும்? இது ஒரு 30, இது ஒரு 30, ரெண்டுமே மூவிங்கில் இருக்கு. ரெண்டுமே போகும்போது ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடு உள்ள என்ன ஆகும்? அப்ளை ஆயிடும். அப்போ என்னோட டோட்டல் ஸ்பீடு இந்த இடத்துல எவ்வளவு? 60 ஸ்பீடுன்னு சொல்லிக்கலாமா? அப்போ அந்த 60 அப்படிங்கிறது எப்படி கிடைச்சிருக்கும்? நான் ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடையும் ப்ளஸ் பண்ணாதான் கிடைக்கும். அப்போ இந்த கேஸில் ப்ளஸ் பண்ணியிருக்கோம். அப்போ டைரக்ஷன் பாருங்க, என்ன டைரக்ஷன்? ஆப்போசிட் டைரக்ஷனா? அவ்வளோதான். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடையும் என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணணும். அவ்வளோங்க. ஸ்பீடு ரெண்டு கேஸ் தான். முன்னாடி ஒன்று பார்த்தோம், சேம் டைரக்ஷனாக என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணியாச்சு. ஆப்போசிட் டைரக்ஷனாக என்ன பண்ணியாச்சு? ப்ளஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷனில் டிஸ்டன்ஸை தூக்கி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சேம் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் எல்லா கேஸ்லையுமே என்னதான் பண்ணியிருக்கோம்? ப்ளஸ் தான் பண்ணியிருப்போம். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்பீடு அப்படிங்கிற பேராமீட்டரில் வரும்போது தான் ஒரு இடத்துல ப்ளஸ் பண்ணுவோம், இன்னொரு இடத்துல மைனஸ் பண்ணுவோம். டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷனாக இருந்தாலும் டிஸ்டன்ஸ் என்ன செய்யணும்? ப்ளஸ் மட்டும்தான் பண்ணணும்.
அப்போ ஸ்பீடு அப்படின்றது வரும்போது மட்டும்தான் ஆப்போசிட் டைரக்ஷனா ப்ளஸ் பண்ணுறோம், சேம் டைரக்ஷனா மைனஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம ரெண்டு கேரக்டரையும் தெளிவாக பார்த்தியாச்சு. டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கணுன்றது தெரியும், ஸ்பீடு எப்படி எடுக்கணும்னு தெரியும். இதுக்கப்புறம் நம்ம டைரெக்டாக கணக்குள்ள போயிட வேண்டியதான். எல்லா கணக்குமே இவ்வளோதான் கதை. ரெண்டு கேஸ் தெளிவாக முடிச்சிட்டோம்னா எந்த கணக்கு வேணாலும் நம்ம போட்டு போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம கணக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கான்செப்ட் எல்லாமே முடிச்சாச்சு. ஒரு சம் பார்ப்போம். நம்ம கான்செப்ட் ஓகே, சம்மு செய்யறதுக்கு நமக்கு யார் வேணும்? ஃபார்முலா தெரியும். கரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சால் தான் கணக்கு செய்ய முடியும். இந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஃபார்முலா ஓரளவுக்கு படிச்சிருப்போம். இல்லைன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டிருப்போம். டிஸ்டன்ஸு, ஸ்பீடு, டைம் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ நம்ம உண்மையான ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம். இதுலேருந்து ஸ்பீடு கேட்டால் டெரைவ் பண்ணிடலாம், டிஸ்டன்ஸ் பை டைம் சொல்லிடலாம். டைம் கேட்டால் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு எல்லாமே நம்ம போட்டுருவோம். அப்போ இந்த ஃபார்முலா பண்ணி தான் கணக்கு செய்யணுமா அப்படின்னா தேவையில்லை. சரிங்களா? நம்ம ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இங்கே டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18. பாரு, நம்ம ஃபார்முலா இவ்வளோதான். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன் டைம் மட்டும்தான். நான் என்ன செஞ்சேன்னா எக்ஸ்ட்ரா அந்த 5/18 ஃபார்முலாவுக்கு உள்ளேயே சேர்த்துட்டேன். அப்போ இந்த 5/18 ரோல் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இந்த ஸ்பீடுங்கிற யூனிட் பாருங்க, கிலோமீட்டர் பர் ஹவர் அப்படின்னு இருக்கும். இதை நான் மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன், இன்ட்டு 5/18 போடும். அந்த கதையை நம்ம ஒவ்வொரு கணக்குலையும் செய்யறதுக்கு பதிலாக ஃபார்முலாக்குள்ளேயே டைரெக்டாக படித்தாச்சு. அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18. 5/18 வேலை என்னது? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றும், அவ்வளோதான். சப்போஸ் ரிவர்ஸில் கேட்டால் மீட்டர் பர் செகண்டை கிலோமீட்டர் பர் ஹவராக மாற்றணும்னு வைங்களேன், என்ன செய்யணும்? 18/5. அவ்வளோதான். ரிவர்ஸில் 18/5. இது நம்ம தேவைப்படாது, இது நல்லா பார்த்து வச்சுக்கணும். அப்போ நம்ம ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீடு இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18. ஃபார்முலா ஓகே. இந்த ஃபார்முலா ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த டைம் அப்படிங்கிறது கண்டிப்பாக செகண்ட்ஸில் தான் இருக்கணும். அவன் கணக்கில் வேணும்னே பார்த்தீங்கன்னா 1 minute அப்படின்னு சொல்லிடுவான். டக்குன்னு 1ன்னு போட்டக்கூடாது. அப்போ நம்ம என்னவா மாற்றணும்? செகண்ட்ஸில் மாற்றி தான் ஃபார்முலாக்குள்ளே கை வைக்கணும். அப்போ 1 minute எவ்வளோ செகண்ட்ஸ் வரும்? 60 seconds. அவ்வளோதான். இப்போ இந்த கணக்கை ஈஸியாக சால்வ் பண்ணுறோம். ஒரே ஸ்டெப்பில் அழகாக முடிக்க போகிறோம். 360 meter லாங் ட்ரெயின். அப்போ ட்ரெயினோட லென்த்து கொடுத்தாச்சு. கிராஸஸ் சிக்னல் போஸ்ட். அப்போ ட்ரெயின் ஒரு போஸ்ட்டை கிராஸ் பண்ணுது. அப்படிங்கும்போது டக்குன்னு நம்ம மைண்டில் வந்துடணும், ட்ரெயினை போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் யார்? ட்ரெயின் லென்த்து மட்டும்தானே வரும். அதை நம்ம கொடுத்துட்டான். எவ்வளவு? 360 meter இன் 18 seconds. அப்போ டைமும் கொடுத்துட்டாங்க. ஃபார்முலாவில் போடும்போது டைம் எதில் இருக்கணும்? செகண்ட்ஸில் தான் இருக்கணும். சப்போஸ் மினிட்ஸில் இருந்தால் மாற்றிக்கலாம். அப்போ என்ன கேட்டிருக்கான் பாரு, வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்? ட்ரெயின் ஸ்பீடை கண்டுபிடிக்க போகிறோம். இவன் தான் வேணும். அப்போ ஃபார்முலா எப்படி மாற்றாதீங்க, இருக்க டேட்டாவை அப்படியே எழுதுங்க. டிஸ்டன்ஸ் யார்? 360 ஈக்குவல் டு நமக்கு யார் வேணும்? ஸ்பீடு தான் வேணும். அப்படியே வச்சுக்குவோம். டைம் தெரியும், எவ்வளோ செகண்ட்ஸ்? 18 seconds இன்ட்டு 5/18. அப்படியே வச்சுக்கோங்க. எதையும் மாற்றி இந்த பக்கம் இந்த பக்கம்லாம் கொண்டு வர வேண்டாம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணுவோம் பாருங்க. இது ரெண்டு என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு ஸ்பீடு வேணும்னா 5 இந்த பக்கம் இருக்கிறதுக்கு இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும்? வகுத்தல்ல எழுதணும். அப்படி எழுதி கேன்சல் பண்ணுமா அப்படின்னா தேவையே இல்லை. அப்புறம் ஈக்குவல் டு இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், மேலையும் மேலையும் டைரெக்டாக நம்பரை அடிச்சு விட்ருங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம எழுதும் போது டைம் வேஸ்ட் ஆகுமா? இந்த 5 இந்த பக்கம் வரணும், அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணுவோம். டைரெக்டாக இங்கேயே அடிச்சிருங்க. அப்புறம் ஈக்குவல் டு இருந்தால் என்ன செய்யணும்? இந்த 2 நம்பரே அடிச்சாங்க. அப்போ நான் 5 வச்சு இதை அடிக்கிறேன். எவ்வளோ வரும்? 72 வருமா? அப்போ ஸ்பீடு கண்டுபிடிச்சாச்சா? 72. ஸ்பீடோட யூனிட் என்னது? கிலோமீட்டர் பர் ஹவர். அப்போ எல்லா கணக்குமே இதுதானா அப்படின்னா ஒரே ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்பீடோட யூனிட்டு ஒரு சில இடத்துல கணக்கில் மீட்டர் பர் செகண்ட் அவனே கொடுத்துருவான். சரிங்களா? அப்போ நம்மளோட வேலை பாருங்க, இன்ட்டு 5/18 எதுக்கு போடுறோம்? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு தான் போடுறோம். அவனே ஸ்பீடை மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துட்டான்னு வைங்களேன், அப்போ நம்ம என்ன போடணும்னு தேவையில்லை, இந்த 5/18 போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரிங்களா? அந்த ஒரு பாயிண்ட் சும்மா ஞாபகம் வச்சுங்க. மற்ற எல்லா கணக்குலையுமே ஃபார்முலா என்னதான்? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18 தான். எந்த கேஸ் தவிர?
ஸ்பீடு மீட்டர் பர் செகண்ட்ல அவனே கொடுத்துட்டால் யாரு தேவையில்லை, இந்த 580ங்கிறது தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு மாடல் பார்த்துருவோமா, அந்த ஒரு கணக்கு பார்த்துருவோம். செகண்ட் சம் பாருங்க. இஃப் எ ட்ரெயின் 280 மீட்டர் லாங் ரன்ஸ் அட் த ஸ்பீட் ஆஃப் 7.4 மீட்டர் பர் செகண்ட், how much time will it take to cross a platform 460 மீட்டர் லாங்? அப்போ இந்த கணக்கு தெளிவாக படிக்கணும். ட்ரெயின் யாரை கிராஸ் பண்ணுது, பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. அப்போ அப்படியே மைண்டில் வந்து வரணும். ட்ரெயின் பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணால் டோட்டல் டிஸ்டன்ஸ் யாரு, ட்ரெயின் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் டிஸ்டன்ஸ். அப்போ அதை எடுத்து எழுதிடுவோம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ட்ரெயின் லென்த் ஒரு 280, பிளாட்ஃபார்ம் லென்த் ஒரு 460. சரி, ஸ்பீடு பாருங்க, அவன் எதில் கொடுத்துட்டான், 7.4 மீட்டர் பர் செகண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். நம்ம படித்தோம் இப்போதான். கிலோமீட்டர் பர் ஹவரில் கொடுத்துருந்துன்னா ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/80 சேர்த்து படித்தோம். எப்பயாச்சும் கொடுத்துருவான் சரிங்களா, மீட்டர் பர் செகண்ட்ல அவனே கொடுத்துருவான். அப்போ ஃபார்முலா பாருங்க இவ்வளோதான், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். அந்த இன்ட்டு 5/80 மீனிங் நம்ம சொல்லிட்டோம். கிலோமீட்டர் பர் ஹவர் என்னவா மாற்றணும், மீட்டர் பர் செகண்டா மாத்துறதுக்கு போட்டுப்போம். இங்கே அவனை என்ன பண்ணிட்டான், மீட்டர் பர் செகண்ட்ல அழகா கொடுத்துட்டான். அப்போ நம்ம அதை போடணும் அப்படின்னு அவசியமே இல்லை. அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் தெரியும், ரெண்டு டிஸ்டன்ஸையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். டைம் தான் கேட்டிருக்கான், ஸ்பீடையும் கொடுத்துட்டான். அப்படியே உள்ள போட்டலாமா, 280 + 460 ப்ளஸ் பண்ண எவ்வளோ வரும், 280 + 460 600, 680 + 460 எவ்வளோ வந்துடும், 740 வந்துருமா. டிஸ்டன்ஸ் அப்படியே எழுதுறோம், 740 ஈக்குவல் டு ஸ்பீடு எவ்வளோ 7.4 இன்டூ டைம். ஏன்னா நமக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 7.4 இந்த பக்கம் கொண்டு வரணுமா அப்படின்னா தேவையில்லை, போன கணக்குலேயே பார்த்தோம். ஈக்குவல் இருந்தால் டைரெக்டாக என்ன பண்ணிடணும், இதை அடிச்சு விட்டுறணும். 7.4 740. அப்போ இதை சால்வ் பண்ணும்போது என்ன வரும், இந்த பக்கம் அடிச்சா எவ்வளோ வந்துடும், 0 வேணால் பாயிண்ட்டை கேன்சல் பண்ண மெத்தட் படிச்சிருவோம். பாயிண்ட் அப்புறம் இங்கே ஒரு டிஜிட் இருக்கா, அப்போது இந்த பக்கம் ஒரு 0 சேர்த்துட்டு பாயிண்ட்டை எடுத்துடலாம். ஏன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், பாயிண்ட்ல இருந்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். பாயிண்ட் எடுக்கிறது பாருங்க, எனக்கு இங்கே ஒரு டிஜிட் இருந்துச்சு, இந்த பக்கம் நான் ஒரு 0 சேர்த்துட்டேன். சப்போஸ் எனக்கு இங்கே 2 டிஜிட் இருக்குன்னு வைங்களேன், இந்த பக்கம் என்ன செய்யணும், 2 0 சேர்க்க வேண்டியதான். பாயிண்ட் எடுத்துட்டாலே வேலை முடிஞ்சுது நமக்கு. அப்போ எனக்கு பாருங்க 7.4 ஒரு டிஜிட் இருந்துச்சு, இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நான் இந்த பக்கம் ஒரு 0 சேர்க்குறேன். அந்த பாயிண்ட்டை எடுத்துறேன். இப்போ அடிச்சிடலாமா, எவ்வளோ வரும், 100 வந்துருமா. அப்போ ஆன்சர் எவ்வளோ, 100. என்ன யூனிட்ல வரும், நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம் போடும்போது இந்த டைம் எதில் படித்தோம், செகண்ட்ஸில் இருக்கணும்னு படித்தோமா. அப்போ இதோட யூனிட் என்னது, செகண்ட்ஸ். கண்டிப்பாக ஆன்சரில் செகண்ட்ஸ் தான் இருக்கும், அதை பற்றி நம்ம பயப்படவே தேவையில்லை. அப்போ இந்த கணக்கு பொறுத்தவரை முக்கியமான பாயிண்ட்டு இந்த மீட்டர் பர் செகண்ட் தான். அப்படி கொடுத்துட்டா அப்படின்னா யாரு தேவையில்லை, இன்ட்டு 5/80ங்கிறது தேவையில்லை. சரியா, இந்த கேஸை விட அந்த கேஸ் தான் நமக்கு முக்கியம். இது எப்பயாவது ஒரு வாட்டி இப்படி கேட்டுருவாங்க, ஏமாந்துடக்கூடாது. சரிங்களா, அடுத்து இன்னொரு ஒரே ஒரு கேஸ் மட்டும் பார்க்க போகிறோம். ரெண்டு கம்பைன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்றது இன்னொரு கணக்கு பார்ப்போம். இன்னொரு கணக்கு பாருங்க. A train 60 மீட்டர் லாங் takes 30 seconds in crossing a tunnel. அப்போ நான் மைண்டில் ஒடியாந்துடணும், ட்ரெயின் எதை கிராஸ் பண்ணுது, டனல். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் என்ன செய்யணும், ட்ரெயின் டிஸ்டன்ஸ் ப்ளஸ் டனல் டிஸ்டன்ஸ் ஆட் பண்ணோம். டனல் பாருங்க 440 மீட்டர் லாங், அதையும் கொடுத்துட்டாங்க. என்ன கேட்டிருக்கா, த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இஸ். அப்போ ட்ரெயினோட ஸ்பீடு தான் கண்டுபிடிக்க போகிறோம். வழக்கம் போல் பழைய ஃபார்முலாவுக்கு வந்துடும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18. ஒரே ஒரு கேஸில் தான் இது வரக்கூடாது. நம்ம அதை போன கணக்கில் தெளிவாக பார்த்தாச்சு. ஸ்பீடு கணக்குலேயே மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருந்தா மட்டும் இவன் தேவையில்லை. மற்ற எல்லா கணக்கும் இதுதான், அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போ நமக்கு தெளிவாக தெரியும் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் டனல் லென்த்து. நான் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணணுமா, ப்ளஸ் பண்ணால் எவ்வளோ வந்துடும், 500 ஈக்குவல் டு ஸ்பீடு தான் கேட்டிருக்கான், அப்படியே வச்சுருவோம். டைம் பாருங்கள் இதில் கொடுத்துருக்கான் 30 seconds. அப்போ டைம் 30, டைம் கண்டிப்பாக இதில் இருக்கணும், செகண்ட்ஸில் தான் இருக்கணும். செக் பண்ணிடுறோம். இன்ட்டு 5/18. இப்போ சால்வ் பண்ணோம், எனக்கு ஸ்பீடு கிடைக்க போகுது. நமக்கு தெரியும் ஈக்குவல் இருந்தால் அப்படியே என்ன பண்ணணும், கேன்சல் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி இங்கே அடிச்சுக்கலாமா, 6th டேபிள் வச்சு அடிக்கலாம்ண்ணா. 3018 5030.
இதுக்கப்புறம் இந்த 3 கேன்சல் ஆகாது. ஈக்குவல்ட்டா இது அடிங்க. என்ன 5 வச்சு அப்படியே அடிச்சா எவ்வளோ? 100. திரும்ப நான் இந்த 5 வச்சு அடிச்சா எவ்வளோ? 20. இந்த 3 இந்த பக்கம் வரும்போது பெருக்கல் ஆயிருமா? அப்போ 20 × 3 எவ்வளோ வந்துடும்? 60 km/h. யூனிட்டை பற்றி நம்ம பார்க்க வேணாம். ஆன்சர் எதில் இருக்கும்? கண்டிப்பாக km/h தான் இருக்கும். சரிங்களா? அவ்வளோதான் அந்த கணக்கு. அடுத்த கணக்கு பார்ப்போம்னா, ட்ரெயினில் கொஞ்சம் முக்கியமான மாடல் இது. பாருங்க கணக்கு என்ன சொல்லியிருக்கான். A train moves past a telegraph post and a bridge. இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்குல எல்லாம் ஒரே ஒரு கதை தான் இருக்கும். ஒரு ட்ரெயின் வந்து டனலில் போகுது அப்படின்ட்டு ஒரு கேஸ் தான் கொடுத்துருப்பான். இதில் 2 கேஸ் இருக்குது. ஒரு ட்ரெயின் பாருங்கள், ஒரு போஸ்ட்டையும் கிராஸ் பண்ணுது, ஒரு பிரிட்ஜையும் கிராஸ் பண்ணுது. முக்கியமான கணக்குல 2 கதை இருக்கும்ல. அப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்கான். A telegraph post and a bridge 264 meter long. அப்போ இந்த 264 யாரோட லென்த்து? பிரிட்ஜோட லென்த்து. in 8 seconds and 20 seconds respectively. அப்போ ரெஸ்பெக்டிவ்லினா என்ன அர்த்தம்? டெலிகிராஃப் போஸ்ட்டை கிராஸ் பண்ண 8 செகண்ட் ஆகுது, பிரிட்ஜை கிராஸ் பண்ண 20 செகண்ட் ஆகுது. கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்கான்? வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ நம்ம கேஸில் 2 கதை இருக்குது. அப்போ இந்த மாதிரி 2 கதை கொடுத்துட்டான் அப்படின்னாலே ஏதாச்சும் ஒரு பெராமீட்டர் ஈக்குவலாக இருக்கும். அந்த பெராமீட்டர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ ட்ரெயின் பாருங்க, போஸ்ட்டை கிராஸ் பண்ணது, பிரிட்ஜை கிராஸ் பண்ணது. அப்போ என்ன பெராமீட்டர் ஈக்குவல் அப்படின்றத கெஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாக என்ன ஈக்குவலாக இருக்கும்? ட்ரெயின் ஸ்பீடு ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா ஒரே ட்ரெயின் தான் என்ன பண்ணுது? போஸ்ட்டையும் கிராஸ் பண்ணுது, பிரிட்ஜையும் கிராஸ் பண்ணுது. அப்போ கண்டிப்பாக ட்ரெயின் ஸ்பீடு 2 கேஸ்லையுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலாக தான் இருக்கும். இப்போ இந்த கதையில் நம்ம டிஸ்டன்ஸ் ஈக்குவல்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ட்ரெயின் பாருங்களேன், போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது யாரை கிராஸ் பண்ணும்? ட்ரெயின் லென்த்து மட்டும்தான். ஆனால் அதே ட்ரெயின் பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜ் லென்த். அப்போ 2 கேஸ்லையும் டிஸ்டன்ஸை வேறு வேறு வந்துடும். அப்போ நம்ம பார்த்தோன்னே கெஸ் பண்ணணும். அப்போ இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு ஸ்பீடு ஈக்குவல். அந்த மாதிரி 2 கதை வந்துடும். அப்போ பாருங்க, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து தெளிவாக இருக்கும். ஸ்பீடு ஈக்குவல். இந்த கேஸு போலை கிராஸ் பண்ணுறது, இந்த கேஸு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறது. அப்போ ஸ்பீடு ஈக்குவல் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதே யார் தான்? ஸ்பீடு தான். அப்போ ஸ்பீடோட ஃபார்முலா என்னது? அங்கே போயிடணும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைமா. அப்போ இதுலேருந்து ஸ்பீடோட ஃபார்முலா எழுதலாமா? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ இந்த மாதிரி 2 கேஸ் வர இடத்துல அந்த 5/18 வருமா வராதா அப்படிலாம் குழப்பிட்டு இருக்க வேண்டாம். இந்த கேஸில் நம்ம எதையுமே பார்க்க வேண்டாம். இவனை தூக்கி அப்படியே உள்ளே போட்டால் போதும். அப்போ ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். நீங்கள் 5/18 போட்டால் 2 பக்கம் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆயிரும். அதனால் அதை பற்றி யோசிக்காதீங்க. 2 கேஸ் வந்தாலே டைரெக்டாக எழுதிடுங்க. சரியா? அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம், டிஸ்டன்ஸ் பை டைம். இது என்ன கேஸு? போலை கிராஸ் பண்ணுறது, இது பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறது. அப்போ போலை கிராஸ் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் யார்? ட்ரெயின் லென்த்து மட்டுமா? அப்போ ட்ரெயின் லென்த் எவ்வளோ நமக்கு தெரியும்? தெரியாது. அப்போ நான் ட்ரெயின் லென்த்தை டின்னே வச்சுக்கிறேன். பாருங்கள், டிங்கிறது யார்? ட்ரெயினோட லென்த்து. அடுத்தது டைம் ஒன்று இருக்கா? அப்போ ட்ரெயின் போலை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம்? 8 செகண்ட்ஸ் ஈக்குவல் டு, இந்த கேஸில் ட்ரெயின் யாரை கிராஸ் பண்ணுது? பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது. அப்போ நமக்கு டக்குன்னு ஞாபகம் வந்துடணும். டோட்டல் லென்த்துனா 2 என்ன செய்வோம்? ப்ளஸ் பண்ணிடுவோம். அப்போ ட்ரெயினோட லென்த்து தெரியாது, அதை தான் இங்கே டின்னு வச்சுருக்கோம். ப்ளஸ் பிரிட்ஜோட லென்த் எவ்வளோ? 264 பை டைம் எவ்வளோ பாருங்கள்? பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் 20 செகண்ட்ஸ் ஆகும். அப்போ எனக்கு இந்த கேஸில் சால்வ் பண்ணால் யார் கிடைப்பா? இந்த டிங்கிறது கிடைச்சிருவானா? டி யாரு? ட்ரெயினோட லென்த்து. நமக்கு யார் கேட்டிருக்கான்? ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின்றது கேட்டிருக்கான். சப்போஸ் நம்ம இதை சால்வ் பண்ணோன்னு வைங்களேன், இதை அடிக்கலாமா? ஏற்கனவே சொன்னோம், ஈக்குவல் இருந்தால் மேலே மேலே அடிச்சிடலாமா? அதே மாதிரி கீழேயும் அடிக்கலாம். நம்ம இப்போ நான் 8யும் 20யும் அடிக்கிறேன். 2 5 குறுக்க பெருக்குன்னா 5D ஈக்குவல் டு 2D ப்ளஸ் 264 × 2 எவ்வளோ வந்துடும்? 250னா 500. அது ஒரு 14னா 28, 528 ப்ளஸ். அப்போ இதிலேருந்து சால்வ் பண்ணால் எனக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிருமா? 5D மைனஸ் 2Dனா எவ்வளோ? 3D ஈக்குவல் டு 528. திரும்ப நான் 3 வச்சு அடிக்கிறேன் ஒரு தடவை. மீதி 22, 7 3 21, மீதி 6 3 18. அப்போ டிங்கிறது யார்?
ட்ரெயினோட லென்த்து. நமக்கு ட்ரெயின் லென்த் வேணுமா? தேவையில்லை. யார் வேணும்? ஸ்பீடு வேணும். அப்போ நான் இந்த ட்ரெயின் லென்த்தை எடுத்துகிட்டு போய் ஏதாச்சும் ஒரு கேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ பாருங்க, ஏதாச்சும் ஒரு கேஸ். அப்போ ஒரு கேஸ் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/8. அப்போ நான் எந்த கேஸ் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணணும். அப்போ நம்ம தான் செய்ய போகிறோம். அப்போ போலை கிராஸ் பண்ணுறதையும் எடுத்துக்கலாம், பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதையும் எடுத்துக்கலாம். நான் போலை கிராஸ் பண்ணுறதை எடுத்துக்கிறேன். ஏன்னா போலை கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் லென்த் மட்டும்தானே கிராஸ் பண்ணோம். அப்போ ட்ரெயின் லென்த் 176 ஈக்குவல் டு ஸ்பீடு தெரியாது. போலை கிராஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம்? 8 செகண்ட்ஸ் இன்ட்டு 5/18. அப்போ எனக்கு இதை சால்வ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக யார் கிடச்சிருவா? ட்ரெயினோட ஸ்பீடு கிடச்சிருமா? அதை சால்வ் பண்ண தெரியணும். இதை அடிச்சுக்கலாமா? ரெண்டாவது வாய்ப்பு வச்சு அடிப்போம். 4, 9. திரும்ப நான் இந்த பக்கம் அடிக்கணும். 4 வச்சு அடிக்கிறேன். 4 16, 4 16. இதுக்கு மேலே கேன்சல் ஆகாது. அந்த 9 கொண்டு இங்கே பெருக்க போகிறோம். 44 இன்ட்டு 9/5. சால்வ் பண்ணால் நமக்கு யார் கிடச்சிருவா? ட்ரெயினோட ஸ்பீடு கிடச்சிரும். சரியா? ட்ரெயின் ஸ்பீடு எவ்வளோ வரும் பாருங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா 79.2 km/h அப்படின்னு பாருங்கள். திரும்ப தெளிவாக ஒரு தடவை ரீகால் பண்ணிடலாம். இந்த கணக்கை பொறுத்தளவுக்கு 2 கதை கொடுத்துருக்கான். ஒரு ட்ரெயின் டெலிகிராஃப் போஸ்ட்டையும் கிராஸ் பண்ணுது, பிரிட்ஜையும் கிராஸ் பண்ணுது. அப்படிங்கும்போது நமக்கு என்ன பேராமீட்டர் ஈக்குவல்ன்றதை முதல் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக என்ன ஈக்குவலாக இருக்கும்? ஸ்பீடு ஈக்குவலாக இருக்கும். ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ இது போல் கிராஸ் பண்ணுறது, இது பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறது. அப்போ நமக்கு போல் அப்படிங்கும்போது டிஸ்டன்ஸ் யார் வருவா? ட்ரெயின் லென்த் மட்டும்தான் 8 செகண்டில் கிராஸ் பண்ணும். இதே பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும் டிஸ்டன்ஸ் பாருங்கள், ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜ் லென்த்து, அதோட டைம் தெரியும். சால்வ் பண்ணால் நமக்கு ட்ரெயின் லென்த்து கிடைச்சிரும். அப்போ ட்ரெயின் லென்த்து போலை கிராஸ் பண்ணுறத வச்சு நான் கணக்கு செஞ்சுருக்கேன். அப்போ ட்ரெயின் போலை கிராஸ் பண்ணும்போது ஒரு கேஸ் தானா? அப்போ ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18. அதை ஃபுல்லாக போட்டு சால்வ் பண்ண போகிறோம். யார் கிடைச்சிருவா? ட்ரெயினோட ஸ்பீடு கிடைச்சிரும். சரியா? இந்த கணக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி தெரியும். சரிங்களா? இப்போ இதே கணக்கை நம்ம வேற ஏதாச்சும் பண்ணி செய்ய முடியுமா அப்படின்னு பார்ப்போம். சரியா? அப்புறம் அதே கணக்கு தான் ஷார்ட்டாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண போகிறோம். இப்போ ட்ரெயின் போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு 8 செகண்ட், போஸ்ட்டை கிராஸ் பண்ணுறதுக்கு 8 செகண்ட்ஸ். அதே ட்ரெயின் பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு 20 செகண்ட்ஸ். அப்போ போஸ்ட்டை கிராஸ் பண்ண 8 செகண்ட், பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது 20 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ எவ்வளோ பாருங்க டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது? இங்கே 12 செகண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகுதா? அப்போ எதனால இந்த 12 செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆகுது பாருங்க, சொல்லிடலாம். போஸ்ட்டை கிராஸ் பண்ணும்போது யாரை கிராஸ் பண்ணுவா? ட்ரெயின் லென்த் மட்டும்தானே கிராஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் பிரிட்ஜை கிராஸ் பண்ணும்போது டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜோட லென்த். அப்போ இந்த இடத்துல 2 டிஸ்டன்ஸை கிராஸ் பண்ணுறோம். அதனால தான் அந்த 12 செகண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா வருது. அப்போ ட்ரெயின் லென்த்தை மட்டும் கிராஸ் பண்ணால் 8 செகண்ட். இங்கே ட்ரெயின் லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜ் ரெண்டையும் கிராஸ் பண்ணால் 20 செகண்ட். அப்போ எக்ஸ்ட்ரா 12 செகண்ட் கண்டிப்பாக யாருக்காக இருந்திருக்கும்? அந்த எக்ஸ்ட்ரா பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கான டைமாக இருந்திருக்குமா? அவ்வளோதான். இந்த பாயிண்ட்டை பிடிச்சிட்டோன்னா ஒரே ஸ்டெப் வேலை முடிஞ்சிடும். சரியா? பாருங்கள், போஸ்ட்டை கிராஸ் பண்ண 8 செகண்ட், பிரிட்ஜை கிராஸ் பண்ண 20 செகண்ட். அப்போ எக்ஸ்ட்ரா 12 செகண்டில் இந்த ட்ரெயின் என்ன செய்யணும்? பிரிட்ஜ்லேருந்தையும் சேர்த்து கிராஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா 12 செகண்ட் அப்படிங்கிற டைம். அப்போ நமக்கு தெரியும். பாருங்க, கணக்கு எடுத்து எழுதுவோம். பிரிட்ஜோட லென்த் எவ்வளோ? 264 மீட்டரா? இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் எவ்வளோ டைம் எக்ஸ்ட்ரா ஆகுது? 12 செகண்ட்ஸ் ஆகுது. பாருங்க, கணக்கு தெளிவாக படிச்சாரு. 20 தூக்கி உள்ளே போட்டக்கூடாது. சரியா? இந்த 8 இது 20. அப்போ எக்ஸ்ட்ரா 12 செகண்ட் தான் யாரை கிராஸ் பண்ணணும்? பிரிட்ஜை கிராஸ் பண்ணணும். அப்போ பிரிட்ஜ் லென்த்து தான் 264. அதை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் டைம் 12 செகண்ட்ஸ் ஆகுது. இதை வச்சு நம்ம யாரை கண்டுபிடிச்சிடலாம்? ட்ரெயின் ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாமா? அப்போ இது பாருங்க, ஒரு கேஸா பிரிட்ஜை மட்டும் கிராஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இன்ட்டு 5/18. அப்போ இந்த இடத்துல பாருங்க, டிஸ்டன்ஸுக்கும் போது நம்ம யாரை மட்டும்தான் எடுக்கணும்? பிரிட்ஜை மட்டும்தான் எடுக்கணும். அப்போ 264 கிராஸ் பண்ணுறதுக்கு தான் எவ்வளோ டைம்? 12 செகண்ட்ஸ் ஆகுது. அப்போ 264 மட்டும் கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு 12 செகண்ட்ஸ் ஆகுது.
இதை சால்வ் பண்ணால் யார் கிடச்சிருவா? ட்ரெயினோட ஸ்பீடு கிடச்சிருமா? இப்போ இங்கேயும் பாருங்கள் அதே தான் வரப்போகுது. இதை அடிங்க, 6ஆவது வாய்ப்போட வச்சு 2 3. திரும்ப நான் 2 வச்சு இங்கே அடிக்கிறேன். 132ன்னு வருமா? அப்படியே பெருக்க வேண்டியதான். அப்போ ஸ்பீடு வேணும்னா 132 × 3/5. இப்போ இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண வேண்டியதான். சால்வ் பண்ணோம் அப்படின்னா 79.2 km/h அப்படிங்கிறது கிடைச்சிடும். இப்போ இது 2 மல்டி பண்ணிடலாமா? 132 3 பெருக்கணும். 130 × 3 எவ்வளோ? 390. 2 × 3 அது ஒரு 6. அப்போ 396/5. இதை அடிச்சோன்னா எவ்வளோ வரும்? 7 5 35, மீதி 46, 9 5 45, புள்ளி வைக்கும்போது 10,000, 7 5 10. அப்போ ஸ்பீடோட ஆன்சர் என்ன வந்துடும்? 79.2 km/h வந்துருமா? அவ்வளோதான். அப்போ பெரிய கணக்கு தான் நம்ம சின்னதாக வேலையை முடிச்சாச்சு. சரியா? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுன்னா போதும். ட்ரெயின் டாபிக் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். மீதி நம்ம அடுத்த கிளாஸில் பார்த்துருவோம். சரியா?